அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கங்க. திருவண்ணாமலை கோயில் பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்றாக அமையும் அக்னிஸ்தலமாக திகழ்கிறதுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்று அறியப்படும் இந்த ஸ்தலம் சிவபெருமானின் பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்றாக அமைகிறது. இது அக்னிஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. இது தேவார பாடல்கள் பெற்ற தலங்களில் ஒரு நடு நாட்டு தலங்களில் ஒன்றாக அமைகிறது. திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் இவை அமைகிறது. இத்தலத்தில் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையம்மன் என்றும் இத்தலத்தை போற்றி புகழ்கின்றனர். இத்தலத்தில் நால்வர்கள் என்று அழைக்கப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் தேவார பாடல்களை இத்தலத்தில் பாடியிருக்கிறாங்க. தமிழ் பண்பாட்டு நெறிமுறைகளை இத்தெய்வங்கள் மூலம் நமக்கு இந்த ஸ்தலம் நமக்கு அறியப்படுகிறதுங்க. இத்தலத்தில் மேலும் சிவபெருமான் மூலவர் என்றும் இங்குள்ள தமிழ் கடவுள் முருகன் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களையும் பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதினால் இம்மலையானது சிவபெருமானையே மலை உருவமாக அமைந்துள்ளார் என்று சைவர்கள் நம்புகின்றாருங்க. இதனால் இம்மலையை வலம் வருதல் என்பது என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்லுதல் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு சிறந்ததாக அமைகிறது. சிவபெருமான் தொலைவில் அமைந்துள்ள 8 லிங்கங்களையும் நீங்கள் தரிசனம் செய்து உங்கள் வேண்டுதல் நிறைவேற மாதம் பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வாருங்கள் என்பதே இதன் முக்கிய பொருள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நகரங்களில் இருந்து ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர் இந்த நகரில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவ சமாதியை அடைந்துள்ளார்கள். குறிப்பாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாய சுவாமிகள், குகை நமச்சிவாய சுவாமிகள், மூக்குப்பொடி சித்தர்கள் என்று பல்வேறு சித்தர்களும் இந்த திருவண்ணாமலையின் பெருமையை பறைசாற்றும் வரையில் அவனின் பெருமையை போற்றும் வகையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவபெருமானினை நினைவினை போற்றி அவன் பெருமையை போற்றி அவன் அருளை பெற்று இங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். ஆதலால் அனைத்து மக்களுமே சிவபெருமானின் அருளை பெற நம் திருவண்ணாமலைக்கு வாருங்கள், அவன் அருளை பெறுங்கள். அவன் அருளின்றி இவ்வுலகில் ஏதுமில்லை என்பதே நிசத்தமான உண்மை. ஆகவே திருவண்ணாமலை வாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.